வெல்கம் டு யுவன் vlogs. மீன் போயிடும். ஓகே ஓகே, நம்ம மீனை கழுவிட்டோம். அடுத்து சாப்பாடை வச்சிருவோம். உப்பு ஆடா பாவிகளா, பாவிகளா, உப்பு எடுத்துட்டு வராடி. இதெல்லாம் முதல்லயே சொல்லணும்டா. ஏன்டா இப்படி பண்றீங்க? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஓடு ஜல 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 चल 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 கஞ்சமா இருக்கு. எடுத்து போன் அள்ளி போன் அப்படிடா. ஏய் ஏண்டா, நல்லா தான வந்துகிட்டு இருக்க, கொஞ்சம் சும்மா இருடா. உப்புடா அது. அந்த பால் கொஞ்சம் எடுத்து ஊத்துனா. பாலா இவன் மொத்தமா ஊத்திட வேண்டியதுதானே. நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆச்சி மசாலாவோட ஆச்சியோட என்ன நினைக்கிற, ரொம்ப ஜாம் ஆகுது. சேமியா பாயாசம் வாங்கிட்டு இருக்கோம். அடுத்து பாயாசம் செய்ய போறோம். முதல் டைம்ன்றதுனால நம்ம vlog ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால ஸ்வீட் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபிஷ் செய்ய போறோம். எவ்வளவு மண்டகடா. ஓகே, பாயசத்துல அந்த மீன் போட்டு தரக்கூடாது. நீ போடுப்பா, அவங்க இஷ்டம். எல்லாத்தையும் போடு. மீனை தூக்கி பாயசத்தில் போடு, பாயசத்தை தூக்கி மீனை போடு, நீ கொண்டு போய் சிங்கில் கூட போடு. நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பருகிறேன். உங்களெல்லாம் நம்பி vlog ஆரம்பிக்கலான்னு எடுத்த பாத்தியா என் புத்திய. செருப்பாலையே அடிக்கணும். கேமராமேன் நினைப்பாரு வெள்ளிக்கிழமை எலிப்புளுக்கு என்ன சேர்ந்து காய்ச்சி. நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேமராமேன் சாதாரணமான ஆள் இல்லை. அவர் பிஸி ஆளு. கேமரா முன்னாடி வரமாட்டேன்னு உட்காந்துருக்காரு. இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். பிடிக்க முடியாதா? ஏன், இவர் பெரிய டேஞ்சர் ஃப்ளோ. எதனாலனா தூத்துக்குடியில பல பெண்கள் கிட்ட போட்டு அவன் பல பேரை ஏமாத்திருக்கான். அதனால எங்க வெளியே தெரிஞ்சா மாட்டிக்குமோன்ட்டு அவன் வெளியே காட்டப்பட்டான். ஆனா கூடிய விரைவில் அவர் வருவார். கேமரா முன்னாடி வருவார். அதே லேடி கிட்ட போட ஸ்டேட். ஓ, இதை வேற நமிதா நயன்தாரான்னு எல்லா வேலையும் சுத்தி விடுறாரு. என்ன ஆக போகுதோ? மசாலா தரவியாச்சு, எல்லாம் முடிஞ்சு, கை ஃபுல்லா கிழிச்சிருச்சு. ஆனா இப்ப என்ன பண்ண போறோம்னா, நமக்கு ரசம் வைக்க தெரியாது. ஆல்ரெடி ரசம் வச்சாலே புளிக்குழம்பு மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் போய் ரசம் வாங்கிட்டு வர போறேன். அவ்வளோதான் கைஸ், நம்மலாம் போட்டு கரட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அவ்வளோதான். நீங்கள் சண்டே சமைக்கிறோம், சாப்பிட்றோம். ஆனால் நம்ம வேலை இப்போ முடிஞ்சிருச்சு. அதனால நம்ம கொண்டு போய் சைலண்டாக ஃபஸ்ட்டு போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். அவ்வளோதான். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? ஸோ கைஸ், வச்சாச்சு. இங்கே இருக்கட்டும். நம்ம இப்போ அவ்வளோதான் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். சரி கைஸ், நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போது கெஸ்ட்டுன்றதுனால இப்போ நம்மளுக்கு ரெஸ்ட்டு தான். இது இன்றைக்கி வேறு சண்டே. நம்ம சும்மா சண்டேனாலும் எந்திரிக்க மாட்டோம். அதுவும் இன்றைக்கி கெஸ்ட்டாக வேறு வந்திருக்கோம். ஃபுல் பண்ணு தான் இன்றைக்கி. அதனால கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துப்போம். கேமராமேன் நீங்களும் வரீங்களா? இல்ல இல்ல, நீங்களே ரெஸ்ட் எடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், காஃபி குடிச்சாச்சு. கேமராமேன் சூப்பராக ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டாரு, நல்லா இருந்துச்சு. இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம ரெஸ்ட் எடுக்க போகிறோம். அவ்வளோதான். நம்ம தான் எப்போவுமே நம்ம தான். அப்போ ப்ரோ, அவன் சாப்பாடு வைக்க சொல்லிட்டு போனானே, அது என்ன பண்றது? ப்ரோ அவன் கிடக்கலாம் ப்ரோ, நம்ம பார்த்துக்கலாம் ப்ரோ. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. கொஞ்ச நேரம் நடிப்போம், இல்லைன்னா ஜொமேட்டோவில் ஆர்டர் போட்டு நீங்களும் நம்ம சாப்பிட்டு படுத்துருவோம். அவ்வளவுதான். இது நல்லா இருக்குது. அவ்வளவுதான். தூங்குறோம், அப்புறம் 2 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திரிச்சு சாப்பிட்றோம், படுக்கிறோம். அவ்வளவுதான். நம்ம தான். ரசமும் சாம்பார் வாங்கியாச்சு. நம்ம பசங்க சாப்பாடு வச்சிருப்பாங்க. போறோம், சமைக்கிறோம், ஃபுல் ஃபன் பண்றோம். ஏய், என்னடா பண்றீங்க? என்னடா அப்படியே இருக்கு? சாப்பாடு வைக்கல, ஒண்ணும் வைக்கல. எப்படா சமைச்சு எப்படா சாப்பிடுறது? ஆல்ரெடி 2:30. கெஸ்ட்டுங்க, நீங்க தாங்க எல்லாம் பண்ணி எனக்கு சமைச்சு தம்பி, நீ கெஸ்ட் கிடையாது, இருக்குதுன்னு நீ தான் ஃபர்ஸ்ட். எல்லாரும் சாப்பாடு வச்சிருந்தா மீனை பொரிச்சு சாப்பிட்டுருக்கலாம். கொஞ்சம் போய் சாப்பாடு வைடா. போறா போறா. சூனாப்பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ண. டேட் லிட்டில் பிரின்சஸ் தானே பார்த்துருக்கீங்க. இந்த மாம் லிட்டில் கிங்க பார்த்துருக்கீங்க. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? சரி கெஸ்ட்டாக வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு வேலை வச்சிட்டாங்க. இருந்தாலும் சமைச்சிருவோம். பேசிக்கலாக நான் இது வரைக்கும் அரிசியை வச்சுக்கல. இருந்தாலும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருவோம். பார்த்து திருப்பிடுங்க. எல்லாமே முடிச்சாச்சு நம்ம வேலையை. அடுத்து மீன் பொரிக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை. அவன் சாப்பாடு வச்சோன்னா மீன் பொரிப்போம், ரெஸ்ட் எடுப்போம். அது வரைக்கும் பாய்.
என்ன ரெஸ்ட் எடுக்க போறியா? யார் இப்ப சமைக்கிறது? நீதான், வேற யாரு? நம்மளால முடியாது. அரிசி மட்டும் தான் என்னோட வேலை, பொரிக்கிறதெல்லாம் நீதான். அது நான் பாத்துக்கிறேன். அரிசியை வை மேன் நீ. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுல ரெண்டாவதா பிறந்தா ஒரு வேலையும் செய்ய மாட்டானுங்க, சும்மாவே இருப்பானுங்க. இதே முதல்ல பிறந்துட்டா மட்டும் அதை செய் இதை செய்யணும் நம்ம போட்டு வேலையை வாங்கிடுவாங்க. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா வேலையும் தள்ளி விட்டுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, ஜாலியாக இருங்க. பைடா உனக்கு நல்ல அவன் கிடக்குறான். அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது வளர்த்திட்டு இருப்பான். சின்ன பசங்க தான் கெத்து, நம்ம தான் ஒருத்த வைப்போம். கத்த மாட்டேங்குது. சரி லைஃப்பில் கற்று வைப்போம் அப்படின்னு சொல்லி ஆமா எல்லாம் இருக்கேன். முதல்ல கேஸ் இருக்கா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இருந்த ஒரு வேலையும் போயிடுச்சு. பரவாயில்ல, அதுவும் நமக்கு நல்லது தான். அதுக்கப்புறம் நல்லா படுத்து தூங்கி அவங்க சமைச்சு வந்ததுக்கப்புறம் சாப்பிடும். ஃப்ரெண்ட்ஸ், சிலிண்டர் முடிஞ்ச காரணத்தினால இப்போலாம் நம்மளால் சிலிண்டர் எடுக்க முடியாது. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா பக்கத்து ரூமில் போயிட்டு சாப்பாடு எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். பாய். 5 minutes later. ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. என்னன்னா பக்கத்து ரூம்லேயும் சிலிண்டர் இல்லை, அதனால் என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா நம்மக்கிட்ட பழைய இண்டக்ஷன் ஒன்று இருந்துச்சு, அதில் தான் இப்போ நம்ம சாப்பாடு வச்சுருக்கோம். சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து எப்படி மீன் பொரிக்க போகிறோம் என்னன்றதை இதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கணும். பார்த்துக்கிட்டே இருங்க. சாப்பாடு வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சாப்பாடு வடிச்சிட்டு மீன் பொரிச்சிட்டு சாப்பிட்றோம், மஜா பண்ணுறோம். ஆனால் இப்பயே டைம் 3:30 ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு எப்படி 4:30 ஆகிடும்னு நினைக்கிறேன். லாகுனால சாப்பாடு டிலே, நம்மளும் டிலே. ஃப்ரெண்ட்ஸ், மீனும் ஃப்ரை பண்ணியாச்சு, நல்லா வந்திருக்கு மீன். மீனுனாலே நம்ம தான் மசாலா பண்ணிட்டோம். அடுத்து எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சு சாப்பாடை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்ன ஸ்டைல் பரியாயோ. அவ்வளோதான், நம்ம வீட்லேயும் சிலிண்டர் இல்லை, பக்கத்து வீட்லேயும் சிலிண்டர் இல்லை. ஒரு வழியாக நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம பழைய இண்டக்ஷன் எடுத்து சமைச்சு முடிச்சிட்டோம். கடகனி பக்கம் வந்து மக்களோட மக்களா கலந்தா தாப்பா மனசுக்கு கலகலப்பா இருக்கு. இதோ உங்களுக்காக ஏதோ எங்களால் இருந்தது முடிச்சிருக்கோம். நான் சமைச்சது தாமரை வரைக்கும் போனதுனால என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்திருக்கான், அவனும் இதில் ஜாயின் பண்ணிக்க போகிறான். ஹாய் சொல்கிறான். நார உனக்கு கொடுக்கறதே ஓசிட்டி, இதுல தர்மம் பண்றீங்க. தர்மம் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம அடுத்த vlogல பார்ப்போம். இப்போ என்ன பண்ண போறோம்னா சாப்பிட்றோம், தூங்குறோம், மறுபடியும் நாளைக்கு பேக் டு ஒர்க். பாய் பாய் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.